My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். எத்தனையோ உலகங்கள், எத்தனையோ வகையான வாழ்க்கைகள் இந்த படைப்பில் இருக்கு. நிறைய ஆன்மாக்கள் எல்லாமே இந்த பூலகத்திலேயே மிக்க உயர்ந்த நிலையில் வளர்ச்சி என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வரார். மற்ற உலகங்கள்ல இவ்வளோ வேகமான ஒரு வளர்ச்சி என்பது உங்களுக்கு கிடைக்காது. அது பூலகத்தின் சிறப்பு. பூலகத்தில் சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு பிறவியும் நாம எடுக்கும்போது மைண்ட் ரீசெட் ஆகும். ரீசெட்னா என்ன? கடந்த பிறவிகளுடைய ஞாபகங்கள் எதுவுமே இருக்காது. முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், பூலகத்தில் ஒரு ஃப்ரீவில் என்பது இருக்கு. எல்லாருக்குமே இங்க யாரெல்லாம் வருகிறாரோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீவில் என்பது இருக்கு. இந்த ஃப்ரீவில் என்பது எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, நாம செய்ய வேண்டியது எல்லாமே செய்து பெற வேண்டிய அனைத்து அனுபவங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த ஃப்ரீவில் என்பது இந்த பூலகத்தில் நம்ம கையில் இருக்கும் ஒரு பரிசு. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய லைஃப் டிசைன் குறித்து நாமே டிசைன் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பரிசு இந்த ஃப்ரீவில். நம்முடைய வாழ்க்கை நமக்கு எப்படி வேணுமோ அப்படி உருவாக்க கொள்ளலாம். நம்முடைய கனவுகள் எல்லாமே நடைமுறைப்படுத்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அனுபவங்களும் பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய பரிசு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூலகத்தில் இருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு பிளெயின் பேப்பர் மாதிரி நமக்கு கொடுக்கப்படும். இந்த பிளெயின் ஸ்பேஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிளெயின் ஸ்பேஸ்ல நமக்கு தேவையான வாழ்க்கையை நாமே உருவாக்கிக்கணும். நாம் எல்லோரும் குழந்தை வயசுல பார்த்திருப்போம். வார இதழ் ஒரு புக்கு வருது. அந்த புக்கில் சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. பேனை எடுத்து அந்த டாட்ஸ் எல்லாமே நம்பர் குறித்து டிராயிங் பண்ண ஒரு அழகான ஒரு டிராயிங் நமக்கு கிடைக்குது. ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அது வெறும் டாட்டு, லைனு, கோடு அந்த மாதிரி தான் இருக்குமே. ஆனா அது என்ன அப்படின்னு சொல்லி புரியாது. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கும். மேல நல்லபடியான பிளானிங் எல்லாமே பண்றோம். வர்ச்சுவல் பிளானிங் எல்லாமே. அது ஞானம் இருக்கும், ஆனா அனுபவம் இருக்காது மேல. அதுக்காக எல்லாமே ஒரு வர்ச்சுவல் பிளானிங் எல்லாமே பண்ணி வந்திருக்கிறோம். அந்த வர்ச்சுவல் பிளானிங்குக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா, ஜாயின் த டாட்ஸ் அண்ட் யூ வில் see the picture அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம கையில இருக்கும் பேப்பர்ல 1 2 3 4 புள்ளி மேலே எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த நம்பர் ஆர்டர்ல நாம டிரா பண்ண அங்கே அற்புதமான அழகான பொம்மை ஒண்ணு நமக்கு தெரியுது. ஆனா வாழ்க்கையில் நம்பர் எல்லாம் இருக்காது. ஒவ்வொரு டாட்டும் ஒவ்வொரு வாய்ப்பு. வரும் வாய்ப்பு இப்ப பண்ணுமா அடுத்ததாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து சரியான முடிவு எடுத்தால் மட்டுமே அது அடுத்தடுத்த டாட்டுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்காக ஃப்ரீவில் இருந்தால் நமக்கு எத்தனையோ சாய்ஸஸ் நம்ம கையிலேயே இருக்கும். நாம செய்யும் முயற்சிகள் எல்லாமே நம்ம கையிலேயே இருக்கும். சரியான சாய்ஸ், சரியான முயற்சி இருந்தால் தைரியத்துடன் ஒரு படி முன்னேற்றம் என்பது காமிக்க முடியும். அதுதான் ஒவ்வொரு டாட்டும் ஜாயின் பண்ற மாதிரி. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூலகத்தில் நம்முடைய பிளானிங் எல்லாமே தெரியணும் அப்படின்னா உட்கார்ந்து தியானம் பண்ணணும். தினமும் தியானம் பண்ணும்போது ஓரளவுக்கு நான் இதற்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பர்பஸ் என்பது மாறிட்டே இருக்கும். 10 வயசுல செய்ய வேண்டியது, ஆமா இதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ நினைச்சிருக்கிறோம். 20 வயசுல ஆமா இதுதான் என்னுடைய பர்பஸ், இது செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பவும் நினைச்சிருக்கோம். 40 வயசுலயும் நினைக்கிறோம், 50 வயசுலயும் நினைக்கிறோம், 60 70 90 வயசு கடைசி முயற்சி விடும்போது கூட இதுதான் அப்படின்னு சொல்லி நாம அனுபவபூர்வகமாக தெரிஞ்சுக்கிறோம். அதற்காக ஒவ்வொரு பர்பஸும் தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணணும். இந்த பூலகத்தில் 3 விஷயங்கள் முக்கியமா நமக்கு தேவைப்படும். நம்முடைய லைஃப் பர்பஸ் இங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா 3 விஷயங்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா, முதலாவது ஹார்ட் ஒர்க். இது எதுக்கு அப்படின்னா, நம்முடைய ஆன்ம சக்தியை வெளியே கொண்டு வருவதற்காக, முயற்சிக்காக ஹார்ட் ஒர்க் என்பது செய்யணும். நிறைய பேர் நம்ம சொல்றோம், என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா செத்து போகணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் ஓடுது, தற்கொலை எண்ணங்கள் ஓடுது அப்படின்னு சொல்லி சொல்றார். நிறைய பேர், யூத்து, குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாருமே சொல்றார். எதுக்காக அப்படின்னா, அவர் கையில் அனைத்தும் இருக்கிறது, ஆனா ஆன்ம சக்தி என்பது இல்லை.
ஆன்ம சக்தி என்பது நாமே வெளியே கொண்டு வரணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஐயோ தியானம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சால் அந்த ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணல அப்படின்னா நமக்கு அடுத்த படிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அடுத்த படி என்ன அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளைன். செல்ஃப் டிசிப்ளைன் என்பது எப்படி வருது? அவேர்னஸ் இருந்தா மட்டுமே வருது. ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு இந்த நேரத்துக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டுமே அந்த செல்ஃப் டிசிப்ளைன் அப்படின்றது வருது. எதுவுமே தெரியாம இருந்தால், அவேர்னஸே இல்லாம இருந்தால் டிசிப்ளைன் எங்கிருந்து வருது? அதற்காக ரெண்டாவது படி என்ன அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளைன். நாம எதற்காக செய்யறோம், யாருக்காக செய்யறோம், எப்படி செய்யறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே கிளியரா தெளிவா தெரிஞ்சால் அந்த செல்ஃப் டிசிப்ளைன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா தானா வருது. ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆன்ம சக்தியை வெளியே கொண்டு வந்து அந்த ஆன்ம சக்தியின் மூலம் நம்ம பற்றி நமக்கு விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சால், நான் எதற்காக இங்கே இருக்கிறேன், இந்த நாள் நான் என்ன செய்வேன், இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி செய்வது அப்படின்ற விஷயத்தின் மீது கிளியரா இருந்தால் ஒரு நாளும் விடாம கண்டினியூஸா செல்ஃப் டிசிப்ளினுடன் நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க பிளான் எல்லாமே. இன்னைக்கு நமக்கு இருக்கும் ஞானத்துடன் ஆன்ம சக்தியுடன் பண்ணிட்டோம். நாளைக்கு புது பிளான் உங்களுக்கு தெரியணும். அந்த புது பிளான் உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய ஞானம் அடுத்த நிலையில இருக்கணும். அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது டெய்லி இருக்கணும். மூணாவது படி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். முதலாவது ஹார்ட் ஒர்க்கு, ரெண்டாவது செல்ஃப் டிசிப்ளின், மூணாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த மூணும் இருந்தால் நமக்கு ஃப்ரீவில் என்பது பரிசாக மாறும். இந்த மூணும் சரியாக இல்லை என்றால் அந்த ஃப்ரீவில் என்பது ஒரு சாபமாக மாறும். சாபம் என்பது எப்படி? தேவையில்லாதது எல்லாமே பண்ணி கண்டது எல்லாமே சாப்பிட்டு எல்லாருக்குமே பிரச்சனைகள் கொடுத்து நாமும் பிரச்சனைகள் உருவாக்கி என்ன சாதிக்கிறோம்? கெட்ட கர்மா பண்றோம், நல்ல கர்மா ஒன்றும் பண்ணல. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்தால் நமக்கு ஆன்ம சக்தியை பெற முடியும். நம்முடைய வர்ச்சுவல் பிளானிங் எல்லாமே இந்த பூலகத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கிறோமோ அது பார்த்து இங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு முடியும். மகாபாரதத்தில் அந்த யுத்த பூமியில் அர்ஜுனர் நின்னிருப்பார். அவருக்கு அங்கே ஃப்ரீவில் இருக்கு. அவருக்கு நிறைய கல்விகள் எல்லாமே தெரியுது. வில் கல்வி நிறைய நல்லபடியா தெரியுது. அவருக்கு இஸ் எ மாஸ்டர் ஆஃப் ஆர்ச்சரி. ஆனா ஆன்ம சக்தி என்பது இல்லை, புரிதல் என்பது இல்லை, விழிப்புணர்வு என்பது இல்லை. அதற்காக என்ன செய்தார்? அழுகிறார். முன்னாடி இருக்கும் அனைத்து நண்பர்களும் எனக்கு ரிலேட்டிவ்ஸ், நான் இங்க போர் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொன்னாரு? அடுத்த படிக்கு அவங்கள எடுத்துட்டு போறதுக்காக அங்க இருக்கும் சூழ்நிலை, அர்ஜுனர் அந்த யுத்த பூமியில் எதற்காக இருக்கிறார் என்ற காரணம், மேலே இருக்கும் அந்த வர்ச்சுவல் பிளானிங் சில விஷயங்கள் எல்லாமே பகவத்கீதை மூலம் சொன்னார். சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? கிருஷ்ணர் மேல அவ்வளோ நம்பிக்கை, அதுக்காக போர் நடந்தது, வெற்றி என்பது கிடைச்சது. அதுவே இந்த ஞானமாகட்டும், இந்த பிளானிங் ஆகட்டும், இந்த ஆன்ம சக்தி ஆகட்டும் இல்லை என்றால் நமக்கு இன்னைக்கு பகவத்கீதா ஆகட்டும் மகாபாரதம் ஆகட்டும் நம்ம கையில் இருக்காது மை டியர் ஃப்ரெண்ட். அதற்காக ஃப்ரீவில் என்பது சரியான முறையில் பயன்படுத்தால் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கம் செய்வோம். அப்போது வரைக்கும் நன்றி மாஸ்டர்ஸ்.